ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2023 ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆன வக்து மக்ரிப் மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு அடர்ந்த காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டுக்கு பக்கத்துல ரெண்டு குட்டி பசங்க கில்லி விளையாண்டு இருக்காங்க. அது பக்கத்துல ஒரு குட்டி பொண்ணு உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. அப்படியே மணி ஆகுது. இருட்டாரமா இருக்குடா, வாங்கடா வீட்டுக்கு போலாம். இதுக்கப்புறம் நம்ம இங்க விளையாண்டு இருந்தோம்னா நம்ம வந்து பேய் தூக்கிட்டு போயிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா கூப்பிடுது. இல்ல நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் விளையாண்டு தான் வருவோம், உனக்கு பயமா இருந்தா நீ மட்டும் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு மறுபடியும் தனியா காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் கில்லி விளையாண்டு ரெண்டு பசங்க தான் காட்டுறாங்க. ஒரு பையன் அந்த கில்லி அப்படி இழுத்து வேகமா அடிச்சு விட்டுறான். அது காட்டுக்குள்ள ஒரு பால் அடைஞ்ச ஒரு கலர் இருக்கு, அது மேலதான் போய் விழுந்துரும். இன்னொரு பையன் அப்படியே தேடி போயிட்டு இருக்கான். இந்த தேடி போயிட்டு இருக்க பையன் பேரு கர்த்தா. ஒரு வழியா அந்த கில்லி கிடக்கிற இடத்த கண்டுபிடிச்சான். போய் அந்த கலருக்கு பக்கத்துல போய் எடுக்கலான்னு போறான். டக்குனு அந்த கலரிக்குள்ள ஒரு வாட்டர் இருக்கு, அதுக்குள்ள பொத்துன்னு விழுந்துருது. கை விட்டு அப்படியே தேடிட்டு இருக்கான். அப்ப இந்த பக்கம் காட்டுக்குள்ள போற அந்த குட்டி பொண்ணை தான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு அப்படியே தரன்னு பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. என்னை வீடு வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்தி கதறா. இந்த கத்தர சத்தம் அப்படியே காட்டுக்கு அந்த கில்லியை தேடிட்டு இருக்கு. அந்த கர்த்தா பையனுக்கும் கேக்குது. அவன் அப்படியே கையை விட்டுட்டே தேடிட்டு இருக்கான். அப்ப டக்குனு ஏதோ ஒரு அப்படியே கையை உள்ளுக்குள்ள வந்து பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது. அவனும் வெளியில எவ்வளவு ட்ரை பண்றான். ஒரு கடத்துல கையை பிடிச்சி வெளியே எடுத்துறான். பார்த்தா ஒரு கை வரல அப்படியே கட் பண்ணி எடுத்துருது. அப்படியே வலியால கத்தி கதறான். இந்த இடத்துல அப்படியே சீனை கட் பண்ணி 30 வருஷம் கழிச்சு அந்த கிராமத்தை தான் காட்டுறாங்க. ஒரு குட்டி பையன் ஸ்கூல் பேக் எல்லாம் மாட்டிட்டு வேகமா ஸ்கூலுக்கு ஓடி போயிட்டு இருக்கான். இவனோட பேர் ஆதி. அவன் ஒரு ஓட பக்கமா வந்து அங்க ஒரு பையன் மீன் பிடிக்கிறதுக்காக ட்ராப் எல்லாம் செட் பண்ணிட்டு இருப்பான். இவனோட பேரு சமன். டே ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வேகமா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நேர் வழியில போனா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும், வாடா காட்டு வழியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமன் கூப்பிடுறான். எனக்கு அந்த வழியில வரதுக்கு பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொல்றான். இல்ல நான் இருக்கல, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்டு வழியில கூட்டிட்டு போறான். ரெண்டு பேரும் வேகமா ஓடி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல ஒருத்தன் வந்துட்டு இருப்பான். அவன் மேல அடிச்சு ஆதி பொத்துன்னு கீழே விழுந்துறான். அவன் பாக்கிறதுக்கே பைத்தியக்கார மாதிரி இருக்கான். எனக்கு எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு மறுபடியும் ஸ்கூலுக்கு வேகமா ஓடி வந்துடுறாங்க. வந்து கிளாஸ் ரூம் கதவை திறக்கலான்னு பாக்குறாங்க. அதுக்குள்ள கிளாஸ் ரூம் கதவை வந்துட்டு வெளியே வந்துடுறாங்க. டே இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் லேட்டா, இது வரைக்கும் ஒரு நாள் கூட நீங்க ரெண்டு பேரும் கரெக்ட் டைம் ஸ்கூலுக்கு வந்தது இல்ல. இதுக்கான பனிஷ்மெண்ட் நான் சாயந்தரம் தரேன், இப்ப கிளாஸ்க்குள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்குள்ள அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சாயந்தரம் ஆயிடுது. அவங்க ரெண்டு பேத்தையும் போர்ல இதுக்கப்புறம் நாங்க லேட்டா வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. ரெண்டு பேரும் எழுதிட்டு இருக்காங்க. கரெக்டாப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இவ பேர் ஆயு. இவளும் இந்த கிளாஸ் சேர்ந்த பொண்ணு தான். இந்த கிளாஸ்லயே நல்லா படிக்கிற பொண்ணு. மேடம் இவங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருப்பாங்க, அதை தான் வந்து காமிச்சிட்டு இருக்கா. மேடம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கடைசியில அவள் லைட் எழுதிருக்கா. என்னாச்சுமா இங்க லைட் எழுதிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல மேம் கடைசியா எழுதும் போது பேனா தீந்து போச்சு, அதனால லைட் எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் கிளாஸ் மேம் ஒரு பேனாவை கிஃப்டா கொடுக்குறாங்க. இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. அந்த பொண்ணுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பறதுக்கு முன்னாடி சமன்ட்ட டே எங்க அப்பா உன்னை காலையில கேட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதை கேட்ட சமனுக்கு அப்பதான் ஞாபகம். டே எனக்கு ஒரு விஷயத்த மறந்துடா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிட்ட சொல்றான். இதை பார்த்தா கிளாஸ் மேம் டஸ்டர் தூக்கி போர்டுல அடிக்கிறாங்க. டே ஒழுங்கா பனிஷ்மெண்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எழுதி முடிச்சுட்டு ரெண்டு பேரும் வந்து ஆயோட அப்பாவை பாக்குறாங்க. ஆயோட அப்பா இந்த ஊர்லயே சின்ன மளிகை கடை வச்சிருப்பாரு. சமனை இங்க என்ன காட்டுக்குள்ள போயிட்டு காட்டு தேன்லாம் புடிச்சிட்டு வருவான். அதெல்லாம் எங்க அப்பா கடையில கொடுத்து வித்ததுக்கு அப்புறம் காசு வாங்கிக்குவாங்க. இன்னைக்கு தேன் பாட்டில கொடுக்க மறந்துருப்பான். அதனால ஆயோட அப்பா கேட்டிருப்பாரு. நீங்க மனுஷங்க அங்கிள், இன்னைக்கு காலை ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு, அதனால தேன் பாட்டில கொண்டு வந்து தர முடியல, நாளைக்கு கொண்டு வந்து தரேன் சேர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிடாரு. ரெண்டு பேர் அப்படியே காட்டு வழியில வந்துட்டு இருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த பாலடைஞ்ச கலரையை காட்டுக்குள்ள காட்டுவாங்களா, அந்த இடத்துக்கு வந்தோடனே ஆதி பயப்பட ஆரம்பிக்கிறான். டே இந்த இடத்த பத்தி எங்க அப்பா முன்னாடியே சொல்லியிருக்காரா, 30 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தாவோட வேறல இந்த கலர்ல இருக்கிற பேய் தான் கடிச்சு தின்றுச்சாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்கான். பார்த்தா பின்னாடி சமன காணோம். டே சமன் எங்கடா இருக்க, ஒளிஞ்செல்லாம் விளையாடாத, ஒழுங்கா வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறான். அப்ப அப்படியே பின்னாடி காட்டுறாங்க. அந்த பேடு ஒரு அப்படி நின்றுட்டு இருக்கு. டக்குன்னு சமன் அப்படியே மறைஞ்சிட்டு இருந்தா வெளியே வந்துடுறான். பே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுத்துறான். அதுக்கப்புறம் ஆதி சமயா கோபப்பட ஆரம்பிக்கிறான். டே இப்படிலாம் விளையாடாதா, இனிமேல் இந்த வழியில நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு அவங்க எங்க வீட்டுக்கு வந்துடுறானுங்க. அடுத்த ஆயு தான் காட்டுறாங்க. அவளோட மாமாக்காக சாப்பாடு கொண்டு வரா. யார் அவளோட மாமானா, ஆதி கூட ஒரு பைத்தியக்கார மேல இடிச்சு விடுவான்ல, அந்த பைத்தியக்கார தான் இவளோட மாமா. வந்து அவ போய் கதவை தட்டுறா. மாமா அப்படி உள்ள வந்து கதவை திறக்கிறாரு. எதுக்காக என்னத்துக்கு இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. இல்ல உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயு கொடுக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு போய் வந்து பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்படி அங்க வந்து கிளம்பிடுது. கட் பண்ணி அப்படியே அடுத்து எல்லாத்தையும் மசூதியில தான் காட்டுறாங்க. எல்லா குழந்தைங்களும் ப்ரே பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்ப அந்த மசூதி சேர்ந்த ஒரு பெரியவர் அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் யாருமே இந்த டைமுக்கு பிரேயர் பண்ண வராதீங்க, நேரமா வந்துட்டு நேரமா வீட்டுக்கு போயிடுங்க, ஏன்னா ஊருக்குள்ள பேய் நடமாட்டம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு அப்படியே அங்க வந்து கிளம்பிடுறாங்க. நைட்டு சுமனோட வீட்டை காட்டுறாங்க. சுமனோட அப்பா அம்மா எல்லாம் இறந்து போயிருப்பாங்க. அவனோட அண்ணன் அவனோட பாட்டி மட்டும் தான் அவங்க கூட இருப்பாங்க. பாட்டி படுத்து படுக்கிறதா இருப்பாங்க. இவன் தான் பாத்துட்டு இருப்பான். அவனோட அண்ணன் தான் கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு ரெண்டு பேத்தையும் பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க பாட்டிக்காக கஞ்சி ரெடி பண்ணி ஊட்டி விட்டு இருக்கான். அப்ப கதவு தானா திறக்குது. அப்படியே திரும்பி பாக்குறான். கதவு பக்கம் தான் பாத்துட்டு இருக்கான். அப்படியே பயத்தோட தான் பாத்துட்டு இருக்கான். அவங்க அண்ணன் தான் வந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அப்படியே பெருமூச்சே விடுறான். வந்தவங்க என்ன அப்படியே கபோர்டு பக்கம் போறான். பார்த்தா தேன் பாட்டில் என்ன கொடுக்காம இருக்கு. இதை பாக்குற அவனுக்கு கோவம் வருது. ஏன்டா இன்னும் தேன் பாட்டில கொண்டு போய் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல மறந்துட்டேனே, நாளைக்கு கண்டே சேர்த்தி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா நமக்கு காசு சும்மா வருது அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ஒவ்வொரு காசுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறது உனக்கே தெரியும். நான் டவுன் பக்கம் போனா நல்லா சம்பாதிக்க முடியும், ஆனா உங்க ரெண்டு பேத்தையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதே இடத்துல இருக்கேன். அப்பதான் டவுன்ல போய் சம்பாதிச்சுட்டு வரேன். இதுக்கப்புறமா இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேக் எடுத்துட்டு எனக்கு டவுன்ல வேலை இருக்கு, நான் திருப்பி வரும்போது இந்த தேன்
தேன் பாட்டில் இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிடுது. சுமன் வந்து தேன் பாட்டில் எடுத்துட்டு வேகமா ஸ்கூலுக்கு ஓடி வந்துட்டு இருக்கான். ஆதி தான் கூட வந்துட்டு இருக்கான். எதுக்காக தேன் பாட்டிலாம் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு ஆதி கேட்கறான். இல்ல நம்ம ஸ்கூலுக்கு சீக்கிரம் போயிட்டு அதுக்கப்புறம் மேம்கிட்ட பர்மிஷன் கேட்டு கொண்டு வந்து ஆயு அப்பாட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேரும் பேசிட்டு வேகமா ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா இன்னைக்கு லேட்டா தான் வந்திருப்பாங்க. கிளாஸ் மேம் வழக்கம் போல கழுவி ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேத்தையும் பாத்ரூம் கழுவு போடுறாங்க. ஆதி பாத்ரூம் கழுவிட்டு இருக்கான். சமன் வந்து மேம் போய் கெஞ்சிட்டு இருக்கான். மேம் என்னை ப்ளீஸ் மன்னிச்சிருங்க, இன்னைக்கு போய் தேன் பாட்டில் மட்டும் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன், இல்ல எங்க அண்ணன் போட்டு அடி பிரிச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சிரான். அதெல்லாம் விட முடியாது, உங்க அண்ணனுக்கு உன்னை பத்தி தெரியட்டும், நீ எவ்வளவு சோம்பேறியா பொறுப்பு இல்லாம இருக்க அப்படிங்கிற விஷயம் அவர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு எடுத்து பாத்ரூம் கழுவு போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சது. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னதான் சுமனுக்கு தேன் பாட்டில் ஸ்கூல்ல விட்டு வந்ததே ஞாபகம் வருது. ஐயோ தேன் பாட்டில் ஸ்கூல்ல விட்டு வந்துட்டோமா, அண்ணனுக்கு தெரிஞ்சு அடி பிரிச்சு எடுத்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை கூட்டிட்டு தேன் பாட்டில் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பானா, இந்த ஊருக்கு எந்த பஸ் போக்குவரத்து இருக்காது, ஒரு வண்டி மட்டும் தான் அப்பப்ப வந்துட்டு போகும். அந்த வண்டியில லிஃப்ட் கேட்டு போயிட்டு அப்படி தேன் பாட்டில் எடுத்து ஆயு அப்பாட்ட கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த வண்டி வந்துருது. வண்டிக்கார்ட்ட லிஃப்ட் கேட்கறான். ஏன்டா உங்க அண்ணன் ஃப்ரீயா வந்தாரு, இப்ப நீயும் ஃப்ரீயா வரலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்காரர் கேட்கறாரு. அதுக்கப்புறம் காசு எடுத்து கொடுக்குறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏத்திக்கிறாரு. அப்படியே ரெண்டு பேரும் ஜாலியா வண்டியில பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இதே டைம்ல அவங்க கிளாஸ் மேம் தான் காட்டுறாங்க. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. பார்த்தா கதவு திறந்திருக்கு. நம்ம கதவு பூட்டிட்டு தானே வந்தோம், எப்படி திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே சந்தேகமா இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் கதவை மூடிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. இதே டைம்ல வண்டியில வர சுமனையும் ஆதியும் தான் காட்டுறாங்க. ஆதி சுமன்ட்ட கிளாஸ் மேம் மட்டும் இல்லைன்னா எப்படி ஜாலியா இருக்கும்டா, நம்ம ஸ்கூலுக்கு லேட்டா போனாலும் யாரும் திட்ட மாட்டாங்க, நம்ம நினைச்சபடி மீன்லாம் பிடிச்சி ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுமன்ட்ட சொல்லிட்டு வரான். இதை கேட்டா சுமனுக்கும் ஆமாடா நீ சொல்றது கரெக்ட் தான்டா, கிளாஸ் மேம் மட்டும் ஸ்கூலை விட்டு போயிட்டா சூப்பரா இருக்கும், இல்ல ஒருவேளை நீ செத்து போயிட்டாலும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வரான். இதை கேட்ட டிரைவருக்கே கோவம் வந்தது. ஏன்டா உங்க கிளாஸ் மேம் பத்தி என்னடா தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. டக்குனு அப்படியே வண்டியோட டயர் பஞ்சர் ஆயிடுது. வண்டி அப்படியே பேலன்ஸ் பண்ணாம ஒரு இடத்துல இடிக்கிற மாதிரி போகுது. அப்பதான் சுமனோட கண்ணுக்கு மட்டும் ஒரு பேயோட உருவம் தெரியுது. அவன் பார்த்து அப்படியே பயந்துறான். டக்குனு அப்படியே வண்டியை டிரைவர் பேலன்ஸ் பண்ணி இடத்துல நிறுத்திடுறாரு. இதே டைம்ல அவங்க கிளாஸ் மேம் காட்டுறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கலாம் வந்து பாக்குறாங்க. பார்த்தா கதவு திறந்திருக்கு. இதை பாக்குற கிளாஸ் மேமுக்கு அப்படியே பயமாயிடுது. அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மொல்ல அப்படியே கதவு பக்கம் நடந்து வராங்க. பார்த்தா யாரையும் காணோம். கதவை சாத்திட்டு அப்படியே சாவி வச்சு பூட்டிட்டு போய் சாவி எடுத்துட்டு கிளம்புறாங்க. மறுபடியும் கதவு மொல்லாம அப்படியே திறக்குது. திரும்பி அப்படியே பாக்குறாங்க. யாரையும் காணோம். மரண விதியில இருக்காங்க. மொல்ல அப்படியே நடந்து கதவு பக்கமா வராங்க. வந்து அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பின்னாடி ஏதோ வர மாதிரி அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே நேரம் நிட்டு திரும்பலாமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓச்சு அப்படியே பயந்துட்டு அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி பார்த்தா அப்படியே ஒரு பேயோட உருவம் அப்படியே அந்த இடத்துல மிதந்துட்டு நின்றுட்டு இருக்கு. அதோட காலம் மட்டும் தான் நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா மனசு அப்படியே தைரியத்தை வர டக்குன்னு திரும்புறாங்க. பின்னாடி பார்த்தா எந்த உருவத்தையும் காணோம். அப்ப டக்குன்னு அப்படியே பின்னாடி பக்கம் கதவு மூடுது. மறுபடியும் கதவு பக்கம் திரும்புறாங்க. அப்படியே சைடுல ஒரு பேயோட உருவம் வந்து மூஞ்ச அப்படின்னு காட்டுது. பதறி போனீங்க அப்படியே கதவை திறக்கலாம் ட்ரை பண்றாங்க. கதவை திறக்கவே முடியல. ஒரு கட்டத்துல கதவை திறந்துட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்பயே அந்த பேய் அப்படியே விடாம கதற அப்படியே சாவடிக்குது. அவங்க அப்படியே கண்ணில அப்படியே வெள்ளை கலைது வெளியே வலிஞ்சிட்டு வந்து கொடூரமா செத்து போறாங்க. இதே டைம்ல அந்த வண்டி பஞ்சரானவங்களை தான் காட்டுறாங்க. வண்டிக்கு ஸ்டெப்னி எல்லாம் மாத்திடுறாரு. அப்ப அந்த பக்கம் ஆப்போசிட் ரெண்டு பேர் போறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் விசாரிக்கிறாரு. இவங்க கிளாஸ் மேம்க்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாட்டு இருக்கு, அவங்க உயிரோட இருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போக வேண்டியது இருக்கும், உடனே பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் கேட்கற சுமனுக்கும் பயமா இருக்கு. ஏற்கனவே பேயை பார்த்து அப்படியே அரண்டு போய் தான் உட்காந்துருப்பான். இவங்க கிளாஸ் மேமுக்கு இப்படி அடிபட்டு இருக்கு அப்படிங்கறத நினைச்சா அவனுக்கு செம கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் வண்டி திருப்பிட்டு எல்லாருமே அப்படியே கிளாஸ் மேமோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்க கிளாஸ் மேம் இறந்து போய் தான் கிடப்பாங்க. இதை பாக்குற பசங்க ரெண்டு பேருக்கு அப்படியே பதட்டம் ஆயிடுது. இங்க அங்க இருந்த பெரியவங்க இன்னத்துக்கு நீங்க எல்லாம் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்றாங்க. அதுக்கப்புறம் ஆதி சுமன்ட்ட வந்து நம்ம ரெண்டு பேரும் பேசுனாலதான் மேம் இறந்து போயிட்டாங்களாட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்றான். பேசினா ஏதாச்சும் இறந்துருவாங்களா, எங்களோட டைம் இருந்துச்சு இங்க போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல அந்த பைத்தியக்காரனை தான் காட்டுறாங்க. அவன் அப்படி இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆதியும் சுமனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில இறந்து போன கிளாஸ் மேமுக்கு ஊர் மக்கள் எல்லாம் மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. அந்த தான் சுமன், ஆதி, ஆயு எல்லாமே இருப்பாங்க. அப்ப சுமன் வந்து அப்படியே இங்க இறந்து போன மேமோட பாடியை பாக்குறான். பார்த்தா அவனோட கண்ணுக்கு மட்டும் அவங்க பேய் மாதிரி தெரியுறாங்க அப்படின்னு எந்திரிச்சு பயப்படுத்துறாங்க. அவன் அதை பார்த்து பயந்துறான். என்ன எது பண்ணாதீங்க எது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அப்ப பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் தான் சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் இங்க இறந்து போன மேமோட பாடி தூக்கி ஒரு சவப்பெட்டியில வச்சுட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்திடுறாங்க. அந்த ஆம்புலன்ஸோட கண்ணாடி போய் பாக்குறான். பார்த்தா சவப்பெட்டிக்குள்ள எங்க மேமோட பணத்தையே காணோம். திரும்பி எல்லாத்தையும் சொல்லலான்னு பாக்குறான். அவங்க அப்படியே கோரஸா திரும்பி பாக்குறாங்க. பார்த்து அப்படியே பேய் மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. மறுபடியும் ஆம்புலன்ஸ் பக்கம் திரும்பி பாக்குறான். அப்படியே ஒரு எரிஞ்சு போன கை அப்படியே ஜன்னலோட கண்ணில டக்குன்னு தோடுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனோட மேடமோட உருவம் அப்படியே மேல வருது. மூஞ்சி ஃபுல்லா அப்படியே எரிஞ்சு போய் கிடக்குது. அவனுக்கு அப்படியே பார்த்து பதட்டம் ஆயிடுது. அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு எந்திரிக்கிறான். பார்த்தா தூக்கத்துல இருந்தா எந்திரிக்கிறான். இவ்வளவு நேரம் நம்ம பயப்புல கனவு தான் கண்டிருக்கான். அப்ப அவனோட வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. யாருன்னு சொல்லிட்டு போய் திறந்து பார்த்தா ஆதிதான் வந்திருப்பான். ஏன்டா 2 நாள் ஸ்கூலுக்கே வரல, எப்ப நம்ம மேம் இறந்தது நீ பாத்தியோ அன்னிலிருந்து இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்லடா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் ஸ்கூலுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி நாளைக்கு கண்டிப்பா ஸ்கூலுக்கு வந்துரு, நம்ம கிளாஸ்க்கு புது கிளாஸ் மேம் வராங்களாம், அவங்க சின்ன வயசாவும் இருப்பாங்க அழகா இருப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், அவங்கள பார்த்தா நீ பழையபடி மாறிடுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. சரி நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சுமன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஆதி அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் சுமன் வந்து அவனுக்கு அவன் பாட்டிக்கு சாப்பாடு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனோட பாட்டி ஜன்னல்ஸ்ல எதையோ பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க.
அப்படின்னு பண்ணி காமிக்கிறாங்க. சுமனு போய் ஜன்னல் பக்கம் பாக்குறான், யாரையுமே காணோம். அதுக்கப்புறம் எங்க பாட்டி பக்கத்துல வந்துட்டு ஜன்னல் பக்கம் ஏதாச்சும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவங்களுக்கு கண்ணை மூடி காட்டுறாங்க. என்ன பேய பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி காட்டுறாங்க. அப்ப டக்குனு கதவும் திறக்குது. அப்படியே கதவை பார்த்துட்டு பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அவனோட பாட்டி கட்டில கீழே பாரு அப்படிங்கிற மாதிரி கண்ணில் சைகா காட்டுறாங்க. அப்படியே பயந்துட்டே தான் கீழே குமிஞ்சு பாக்குறான். பார்த்ததுல எந்த உருவத்தையும் காணும். அதுக்கப்புறம் எந்திரிச்சு அப்படியே கட்டில் பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பான். அவங்க பாட்டி மறுபடியும் ஜன்னல் பக்கம் பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. யார் நிக்கிறான்னு பார்த்தா எங்க கிளாஸ் மேம் தான் அப்படி நின்றுட்டு இருப்பாங்க ஆவியா. பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வந்துருது. அதுக்கப்புறம் அப்படியே பயந்துட்டே தான் உட்காந்துட்டு இருக்கான். மொல்ல சுமன் களத்தை திருப்பி பாக்குறான். பார்த்தா எங்க கிளாஸ் மேம் அப்படியே கையிட்டு அப்படின்ட்டு வராங்க. அப்படியே அவங்க வந்து பயந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிறான். எது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த உருவம் அங்க வந்து மறைஞ்சு போயிடுது. செந்திச்சு போய் மூஞ்ச கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல வந்து மூஞ்ச கழுவிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி அவனை நோக்கி ஏதோ உருவம் வர மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பாக்குறான். பார்த்தா அதுல எந்த உருவத்தையும் காணோம். சரி மறுபடியும் மூஞ்ச கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானைக்குள்ள கையோட வரான். அதுக்குள்ள வந்து அப்படியே ஒரு வயசான ஆவி மட்டும் அப்படியே மேல கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்கு. இதை பார்த்தா அவனுக்கு அப்படியே என்ன நடக்குதுன்னே புரியல. அப்படியே பதட்டத்துல பொத்துன அதே விழுந்துறான். கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல அந்த ஆவி இறங்கிட்டு இருக்கு. அப்படியே அவன் கண்ணை காட்டுறாங்க. ஃபுல்லா வெள்ளை கலர்ல மாறிடுச்சு. அப்படின்னு கத்தா சத்தம் மட்டும் தான் நமக்கு கேக்குது. அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி அடுத்து ஆயோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஆயோட அப்பா ஆயோ கிட்ட வா உங்க கிளாஸ் மேம் வராங்களா, அவன் போய் எங்களை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுல விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடாரு. என்னப்பா இந்நேரத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயோ கேட்கறா. உனக்கே தெரியல கண்ணா, நம்ம ஊருக்கு வரதுக்கு அந்த ஒரே ஒரு வண்டி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் இந்நேரத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆயோ எங்க அப்பா எல்லாம் அப்படியே பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறாரு. ஊர் தலைவர் செக்யூரிட்டி அப்படி இன்னொரு பக்கம் இருந்து வந்துடுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த வண்டியை வந்துருது. அவங்க கிளாஸ் மேம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஊர் தலைவர் எல்லாத்தையும் இன்ட்ரோ பண்ணி விடுறாரு. அதுக்கப்புறம் என் கிளாஸ் மேம் இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இவங்களும் உங்க ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த பைத்தியக்காரன் அப்படியே ஒரு மரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில அப்படியே ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. புதுமை கிளாஸுக்கு வந்துடுறாங்க. வந்து அப்படியே எல்லா பசங்கள்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க. வழக்கம் போல ஆதி லேட்டா வரான். இன்னைக்கும் சுமன் கிளாஸுக்கு வரல. அதுக்கப்புறம் ஆதியை பார்த்த கிளாஸ் மேம் நீ தானே ஆதி, உன்னை பத்தி அந்த பிரின்சிபல் சொல்லியிருக்காரு, டெய்லி லேட்டா தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு சரி கவலையில வா கிளாஸ்க்குள்ள வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இதை பார்க்க அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. கிளாஸ் மேம் எதுவும் திட்டாதனால வந்து அப்படியே உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் உங்க பழைய கிளாஸ் மேம் என்ன எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி லாஸ்டா என்ன ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் மேம் கேட்கறாங்க. எக்ஸசைஸ் சம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சரி அந்த சம்ஸ் எல்லாம் இன்னைக்கு போட்டுருங்க, நாளைல நான் புது டாபிக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டா ஐயோ மேம் ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன் மேம் அப்படின்னு சொல்றா. மித்திங் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும்ல, நீ போட்ட ஆன்சர் எல்லாம் கரெக்டான்னு சொல்லி செக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதை கேட்டா ஐயோ கஷ்டமா போயிடுது. ஏன்னா எல்லாத்தையுமே ஃபர்ஸ்டா இருக்கும்னு நினைப்பா. இப்ப அதே ஒர்க்கு திருப்பி பண்ண சொல்றா. அப்படியே சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே சாயந்தரம் ஆயிடுது. எல்லாரும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இதே டைம்ல சமனோட அண்ணனை தான் காட்டாங்க. வெளியூருக்கு வேலைக்கு போனவன் ஊருக்கு வந்துடுறான். வந்துட்டு ஆயோ எங்க அப்பாட்ட போயிட்டு சார் தேன் வித்ததுக்கெல்லாம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எந்த காசுரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. என் தம்பி தேன் பாட்டில் வந்து கொடுத்துருப்பான்ல, அது வித்ததுக்கான காசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உன் தம்பியா, உன் தம்பி இது வரைக்கும் எந்த பாட்டிலும் என்கிட்ட வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்க உண்மைதான் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்கறான். நம்பிக்கைலாம் போய் உன் தம்பிட்டே கேளு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் கோவம் அப்படிங்கிறது கிளம்புறான். இதே டைம்ல வீட்டுல சமனை தான் காட்டுறாங்க. அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அவங்க என்ன கோவம் அங்க வந்துறான். சமன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தித்தான் வீட்டுக்குள்ள வரான். வந்ததுக்கு அப்புறம் அவன் தம்பியை போட்டு சர மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறான். உனக்கு என்னதான் வேணும் சொல்லுடா, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். நீ செத்தாதானே எனக்கு நிம்மதி அப்படின்னு உடனே சமன் சொல்லிடுறான். என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான். வந்துட்டதுக்கு அப்புறம் அவன் தலையை பிடிச்சி அடிட்டு அடிக்கான். அப்ப சடனா அவன் தலைக்கு பின்னாடி அந்த பேயோட உருவம் தெரியுது. இதை பார்த்தா அவங்க அண்ணனுக்கு அப்படியே பதறி போயிடுது. என்ன எதுவும் பண்ணாது அப்படி பதறிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே அந்த பேய் அப்படியே அந்தரத்துல அப்படியே மிதந்துட்டு இருக்கு. அதோட காலம் மட்டும் தான் நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சமனோட உடம்புல அந்த பேய் இறங்கிருது. அப்புறம் பக்கத்துல இருக்கிற கத்தி எடுத்து அப்படியே அவங்க அண்ணன் உடம்புல சர மாதிரியே நச்சு இறக்கிட்டே இருக்கிறான். அப்படியே கொடூரமா சாகடிச்சிடறான். சாகடிச்சு அப்படியே அந்த கத்தி எடுத்து வெளியே கிளம்புறான். கிளம்புனவன் எங்க வந்திருப்பானா ஊர் தலைவரோட வீட்டுக்கு தான் வந்திருப்பான். வந்துட்டு அவர் வீட்டுக்கு வெளியே அப்படியே கோழி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அப்படியே பார்த்து ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிச்சிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து அந்த பைத்தியக்காரன் அப்படியே காட்டுக்குள்ள வந்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு தாயத்து மாதிரி வந்து கொண்டு வந்து ஏதோ ஒரு வீட்டுல மாட்டி வைக்கிறான். மாட்டி வச்சு அந்த பைத்தியக்காரன் அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில ஆயோட அப்பா இங்க கடையை திறந்துட்டு வெளியே வராரு. கடை வீடு எல்லாம் ஒரு இடத்துல தான் இருக்கும். அப்படியே திறந்துட்டு வெளியே வராரு. டொப்புன்னு சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பாக்குறாரு. பார்த்தா சுமன் ஒரு பழைய கபோர்டு இருக்கும். அப்படியே தலையை டம்முன்னு முட்டிட்டு நின்னுட்டு இருக்கான். பின்னாடியே ஆயோ வெளியே வந்துடுறா. வந்துட்டு ரெண்டு பேருமே சமன் அப்படின்னு மூலமா கூப்பிட்டு பக்கத்துல போறாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த தேன் பாட்டிலோட பேக் அப்படி கொடுக்குறான். அவர் அதை வாங்கிக்கிறாரு. பாக்குறாரு சுத்தி அந்த தேன் பாட்டிலோட பேக மேல ஃபுல்லா ரத்த கரையா இருக்கு. என்னன்னு சொல்லி அந்த தேன் பாட்டில் அப்படியே மோந்து பாக்குறாரு. மோந்து பார்த்து டக்குனு அப்படியே கீழே போட்டுறாரு. பார்த்தா அதுக்குள்ள ரத்தமா போகுது. சமன் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. உடனே அவங்க வந்து வேகமா ஓடி போயிடுறான். இதே டைம்ல ஊர் தலைவரை காட்டுறாங்க. காலையில டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே ஜாலியா வீட்டு விட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருக்காரு. வந்தவர் அப்படியே திரும்பி இந்த பக்கம் பாக்குறாரு. பார்த்தா அவருக்கு அதிர்ச்சியா இருக்கு. அவரோட கோழி எல்லாம் யாரோ ஒருத்தர் சாகடிச்சு அப்படியே குச்சியில குத்தி வச்சிருக்கானுங்க. பார்த்த பதட்டத்துல அவங்க வைஃபை கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. நேற்று நைட் சுமன் அந்த கோழி எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அவன் தான் சாகடிச்சு அந்த கோழியோட ரத்தத்துல அப்படியே தேன் பாட்டில ஊத்திட்டு வந்து அப்படியே ஆயோ எங்க அப்பாட்டையும் கொடுத்துட்டு காலைல ஓடி போயிருப்பான். அப்படியே கட் பண்ணி அடுத்து ஆயோவை காட்டுறாங்க. கிளாஸுக்கு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப அவளை யாரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி அவருக்கு ஃபீல் ஆயிட்டே இருக்கு. என்னன்னு சொல்லி அப்படி திரும்பி பாக்குறா. தூரத்துல இறந்து போன கிளாஸ் மேமோட உருவம் அவளுக்கு மட்டும் தெரியுது. அப்படியே பார்த்து பயந்து அப்படி நின்றுட்டு இருக்கா. அப்ப பின்னாடி வந்து ஒரு பையன் என்னாச்சு வா கிளாஸ் ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி அந்த இடத்துல பாக்குறான். அந்த உருவம் அங்க இருந்து மறைஞ்சு போச்சு. அப்புறம் கிளாஸ்ல வந்து அதை பத்தி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அவரோட புது கிளாஸ் மேம் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை ஓபன்
ஓபன் பண்றா. நோட்டு மேலதான் இறந்து போன கிளாஸ் மேம் கிஃப்டா கொடுத்த அந்த பேனா வச்சிருப்பா. அது டேபிள் மேல இருந்து கீழே விழுந்துருது. அதை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு குமிஞ்சு பாக்குறா. பார்த்தா அந்த பேனாவுக்கான பக்கத்து டேபிள்கிட்ட கிடக்குது. எப்படி அங்க போச்சு அப்படிங்கிறது அவளுக்கு புரியல. ஒருவேளை இப்ப ஆவியா பார்த்தா இறந்து போன கிளாஸ் மேம் தான் அங்க மூவ் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதத்துல அப்படியே திரும்பி பாக்குறா. பார்த்தா அந்த பேனா மட்டும் தான் கிடக்குது. அதுக்கப்புறம் அந்த பேனாவை எடுத்து அப்படியே திரும்பும் போது அவளுக்கு அப்படியே உருவம் அவளை நோக்கி வர மாதிரி தெரியுது. அப்படியே எந்திரிச்சு பாதத்துல அப்படியே உட்காந்து அழுகிற மாதிரி போயிடுறா. அப்படியே மூச்சு பேச்சே இல்ல, அப்படியே அழுகிற மாதிரி செமையா கஷ்டப்படுறா. அந்த இறந்து போன கிளாஸ் மேம் அப்படியே அவளை நோக்கி அப்படியே மொல்லமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவளுக்கு க்ளோஸா வந்துடுறாங்க. அப்ப டக்குனு அப்படியே திரும்பி பாக்குற ஆயு பார்த்தா அந்த உருவத்தை காணா. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறா. அவளோட மூஞ்சுக்கு நேரம் அப்படியே இறந்து போன மேடமோட ஆவி வந்துட்டு ஆயு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படியே பார்த்து பதட்டத்துல அப்படியே கத்த ஆரம்பிக்கிறா. அந்த கிளாஸ் ரூம் அப்படியே அலற ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் ஓச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறா. வந்து பார்த்தா அவங்க வீட்டுக்கு தான் அவங்க அப்பா, ஊர் தலைவர், அப்புறம் செக்யூரிட்டி 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. காலைல அந்த தேன் பாட்டில கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுல இருக்க ரத்தத்துல அந்த செக்யூரிட்டி மோந்து பார்த்துட்டு இருக்கான். மோந்து பார்த்தா அவனுக்கு வாமிட்டே வர ஆரம்பிச்சது. இதையெல்லாம் பார்த்தா ஊர் தலைவர், என் வீட்டுல கோழி எல்லாம் செத்து கிடக்குது, அந்த ரத்தம் இந்த பாட்டில் இருக்கு, கண்டிப்பா இதெல்லாம் சுமன் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்றாரு. சரி அவனோட வீட்டுல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் முடிவு பண்ணிட்டு அவனோட வீட்டுக்கு போறாங்க. கரெக்டா இப்ப ஆதியும் ஆயோட வீட்டுக்கு வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் ஆயு வந்து ஆதியும் கூட்டிட்டு 2 பேரோட சுமனோட வீட்டுக்கு அவங்க அப்பா பின்னாடியே போறாங்க. ஊர் தலைவர், ஆயோட அப்பா, செக்யூரிட்டி 3 பேருமே சமனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஊர் தலைவரும் செக்யூரிட்டி வீட்டு கதவை தட்டிட்டு இருக்காங்க. வீட்டு கதவு திறந்ததா இருக்கு. வெளியே நிக்கிற ஆயோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அந்த பைத்தியக்கார ஒரு தாயத்து மாதிரி ஏதோ ஒரு கைத்த வந்து தொங்கிட்டு போயிருப்பான். அதை தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி உள்ள என்ன இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் சொல்றாரு. அவனும் லைட்டா கதை ஓபன் பண்ணி பாக்குறான். எனத்தை பார்த்தனே தெரியல, அப்படியே கொமடிட்டு வந்துருது. வெளியே வந்து வாமிட் எடுத்துட்டு இருக்கான். எனத்தை எப்படி பார்த்து வாமிட் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் கதவு ஃபுல்லா ஓபன் பண்றாரு. பார்த்தா சமனோட கொடூரமா செத்து போய் கிடக்குறான். இதை பார்த்தா ஆயோட அப்பாவுக்கும் ஊர் தலைவருக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல. பக்கத்துல இருக்கிற அந்த பாட்டி தான் பாக்குறாங்க. அந்த பாட்டி இன்னும் உயிரோட தான் இருப்பாங்க. காட்டாப்ப அந்த இடத்துக்கு ஆயும் ஆதியும் வந்துடுறாங்க. வந்துட்டு சமனோட வீட்டு கதவுகிட்ட போய் நின்று பாக்குறாங்க. அவங்க அண்ணா கொடூரமா செத்து போய் கிடக்குறான். இதை பாக்குற ஆதி அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். உடனே ஆயு வந்து அங்க இருக்கிற செக்யூரிட்டி கூட்டிட்டு பின்னாடி ஆதி பின்னாடி அவளும் ஓடி வரா. அங்க இருந்து ஓடி வந்த ஆதியை தான் காட்டுறாங்க. அவன் இங்க ஓடி வந்திருப்பான், அந்த ஓடைக்கு பக்கத்துல தான் ஓடி வந்திருப்பான். பார்த்தா அந்த இதெல்லாம் சமன் அப்படியே அந்த கையில அந்த மீன் பிடிக்கிறது ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணிருப்பான். அதை வச்சு நின்றுட்டு இருக்கான். பின்னாடியே ஆயும் ஃபாலோ பண்ணி அந்த செக்யூரிட்டி அவளும் வந்துடுறாங்க. அப்புறம் சமன் அப்படின்னு கூப்பிட்டு 3 பேர் கீழே இறங்கி போயிட்டு இருக்காங்க. அப்படியே சமன் மொல்லமா திரும்புறான். அப்படியே உடம்புக்கு அந்த பேய் தான் இருக்கு. அப்படியே திரும்பி ஒரு மாதிரி பாக்குறான். இதை பாக்குற 3 பேத்துக்கு பயமாயிடுது. டக்குனு அப்படியே உடம்பு வந்து பேய் போயிடுது. அதை அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறான். அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு அந்த சமன் அப்படியே ஒரு ரூம்ல வச்சு பூட்டி வச்சிருக்காங்க. அப்படியே அங்க இருக்கிற ஓட்ட வழியா ஆதி அப்படியே சமனால பார்த்துட்டு தான் இருப்பான். வெளியே அப்படியே ஊர் தலைவர், ஆயோட அப்பா, ஊர் மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. காட்டாப்ப அந்த இடத்துக்கு புது கிளாஸ் மேம் வந்துடுறாங்க. சமனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவன் எதை கேட்டாலுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான். வாயில எதுவும் முனையிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர் சொல்றாரு. சரி நான் வேணா பேசி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி நீங்களும் பேசி பாருங்க, ஆனா உடம்புல பேய் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன், அதெல்லாம் அவன்கிட்ட பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் மேம் போய் உள்ள பேசி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துடுறாங்க. அவன் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் கேட்கறாரு. அவன் எதுவுமே என்கிட்ட சொல்லல, முனைவிட்டே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நடக்கிற எல்லாத்தையுமே அந்த பைத்தியக்காரன் அப்படியே ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு தான் இருப்பான். அப்படியே நைட் ஆயிடுது. சமன் அடைச்சிட்டு ரூமை தான் காட்டுறாங்க. அவன் இன்னும் உட்காந்து அப்படியே முனைவிட்டு தான் இருக்கான். அப்ப அவனுக்கு முன்னாடி பாக்குறான், இறந்து போனா அவன் அண்ணனோட ஆவி நின்றுட்டு இருக்கு. அந்த ஆவி அந்த பக்கம் தான் பார்த்து நின்றுட்டு இருக்கும். டக்குன்னு அப்படியே இவன் பக்கம் தலையை மட்டும் திருப்புது. வாயிலிருந்து அப்படியே ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. இதை பார்த்தா சமனுக்கு பயமாயிடுது. அப்படியே பின்னாடி நெவுந்து வந்துட்டு இருக்கான். அப்ப பின்னாடி எதுலயோ மோதிர மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி அவங்க இறந்து போன கிளாஸ் மேமோட ஆவி நின்றுட்டு இருக்கு. அந்த ஆவி எப்படி இவனுக்கு க்ளோஸா வந்துட்டு செத்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. டக்குனு உடம்புக்குள்ள பேய் வந்துருது. இதே டைம்ல ஊர் தலைவரை தான் காட்டுறாங்க. போலீஸ் எல்லாம் வர வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் சமன் அடைச்சு வச்சுக்க அந்த ரூம் கிட்ட கூட்டிட்டு போய் திறந்து காட்டுறாங்க. பார்த்தா அவன் தூக்கு போட்டு தொங்கிட்டான். அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிடுது. சமன் அடக்கம் பண்றதான் காட்டுறாங்க. அந்த இடத்துல தான் ஆதி இருப்பான். ஆனா ஆதினாலதான் அதை தாங்கவே முடியல. பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சமன் இறந்ததை இவனால தாங்கவே முடியல. அப்படியே அன்னைக்கு நைட் ஆயிடுது. ஆதி அப்படியே வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். அப்படியே அடுத்த நாள் காலையில ஆதி ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஆதி மட்டும் அப்படியே டேபிள்ல சோகமா படுத்துட்டு இருக்கான். இதை பார்த்தா கிளாஸ் அப்படியே அவன்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நீ அவனு சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. இனிமேட்டு உனக்கு சொல்றதுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது நினைக்காத. என்கிட்ட எந்த கஷ்டம் இருந்தாலும் சொல்லு, நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்கற அவனுக்கு அப்படியே கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. சரி இப்ப நீ 2 நாளா ஸ்கூலுக்கு வராம உன் கிளாஸஸ் எல்லாம் மிஸ் ஆயிருச்சுல, இன்னைக்கு சாயந்தரம் இங்க இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போ, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அவனும் சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஈவினிங் அப்படியே ஸ்கூல்ல உட்காந்து கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கிளாஸ் மேம் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நான் ப்ரே பண்ண போறேன் மேடம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கான் கிளாஸ் ரூம்ஸ்ல. அப்போ அவனுக்கு பின்னாடி ஏதோ உருவ மாதிரி தெரியுது. அப்படியே செமையா பயம் ஆரம்பிக்குது. ஆதி ஆதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட சத்தம் கேட்குது. அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் பேக்ல எடுத்து அங்க இருந்து வெளியே போலான்னு பாக்குறான். டக்குன்னு கிளாஸ் ரூம் கதவு மட்டும் தானா ஓப்பன் ஆகுது. அப்படியே பயந்துட்டே வெளியே வந்து பாக்குறான். அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு பின்னாடி இருட்டா இருக்கு. அங்க இருந்து அவன் பேரை சொல்லி கூப்பிட சத்தம் மாதிரி கேக்குது. ஏன்னு சொல்லிட்டு திரும்பி அப்படியே அந்த இருட்டுல பாக்குறான். அங்க இருக்க லைட் அப்படியே அமைஞ்சமும் தெரியுது. அப்படியே அந்த வெளிச்சத்துல பாக்குறான். அவன் ஃப்ரெண்டு சமன் அப்படியே அங்க இருக்கிற பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே மொல்லமா இவன் நடந்து போயிட்டு இருக்கான். அந்த சமனோட ஆவி அப்படியே மொல்லமா இவன் நோக்கி வந்துட்டு இருக்கு. டக்குன்னு அப்படியே உடம்புல அந்த ஆவி வந்துருது. அதுக்கப்புறம் அப்படியே அவன் வீட்டுல தான் காட்டுறாங்க. செவுத்துல அவன் தலையை டம்மு டம்னு இடிச்சிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி சமன் வந்து ஆயு எங்க அப்பாவோட கடைக்கிட்ட அப்படியே தலை வச்சு டம்மு டம்னு முட்டிட்டு இருப்பான். அதே மாதிரிதான் இவனும் முட்டிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஆதியோட அப்பா வந்துறாரு. ஆதி ஆதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பக்கத்துல வராரு. அவன் உடம்புக்குள்ள இன்னும்
இன்னும் பேய் இருக்கும். அவங்க அப்பா பக்கத்துல வந்தோடனே டக்குன்னு அந்த உடம்புல இருந்து பேய் போயிடுது. ஒண்ணு இல்லப்பா எனக்கு தூக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றான். சரி ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. வெளியே வந்து அப்படியே கதவை சாத்திட்டு பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல அந்த பைத்தியக்காரா இருக்கான். இங்க என்னடா பண்ற, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போட அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து துரத்தி விட்டாரு. அவன் அந்த இடத்துல அந்த மந்திர தாயத்தை தொங்கிட்டு தான் போயிருப்பான். அப்படியே காலையில ஆயிடுது. எல்லாத்தையும் அப்படியே ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அப்படியே ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஆயு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிக்கிறா. பின்னாடி பார்த்தா ஆதி மட்டும் மூணு உட்காந்துட்டு இருக்கான். ஆதி கிட்ட வந்து எவ்வளவோ பேச ட்ரை பண்றா, ஆனால் அவன் பேச மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அவளோ அப்படியே கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வந்துடுறா. அப்படின்னு நடந்து போகும்போது கால்ட்டு ஏதோ விழுவுற மாதிரி இருக்கு. என்னன்னு குமிஞ்சு பார்த்தா அவங்க மேடம் கிஃப்டா ஒரு பேனா கொடுத்துருப்பாங்க, அதுதான் அங்க விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த பேனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேக்குள்ள தேடி பாக்குறா. பேக்குள்ள பேனாவை காணோம். அப்படியே பதட்டமாக ஆரம்பிக்குது. அப்படியே பயந்துட்டு தான் கீழே குஞ்சு அந்த பேனாவை எடுக்கிறதுக்கு போறா. அப்படியே பேனா மேல கையை வச்சிடறா. அப்ப டக்குன்னு ஒரு எரிஞ்சு போன கை வந்து அவ கையை பிடிக்குது. க்ளோஸா அப்படியே அவங்க இறந்து போன மேடமோட அவையோட முன்னாடி மூஞ்சிட்டு வந்து நின்று ஆயு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. டக்குன்னு அவ சமயம் பயம் ஆயிடுது. கத்த ஆரம்பிக்கிறா. டக்குன்னு அந்த ஆவி அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்ல வந்து ஆதி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல ஆதியை காணோம். அதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்துட்டு ஆதி ஆதி அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறா. நடுவில் அந்த பைத்தியக்கார வந்துடுறான். பைத்தியக்கார வந்து ஆயோட மாமா தான் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. அவளும் அப்படியே கூட போயிடுறா. இதே டைம்ல ஆதியை காட்டுறாங்க. ஒரு சின்ன பையன் வீட்டுக்கு வெளியே விளையாண்டு இருப்பான். அவன் வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு கார்டு இருக்கும். அதுக்குள்ள நின்று ஆதி அந்த சின்ன பையன் கிட்ட வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அந்த பையன் அப்படி எந்திரிச்சு விளையாடுறதுக்கு வந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சின்ன பையனோட அம்மா வெளியே வந்து தேடி பாக்குறாங்க. எங்க தேடினாலுமே பையனை காணா. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் அந்த பையனோட அப்பா அம்மா எல்லாருமே காடு ஃபுல்லா ஆதியும் அந்த குட்டி பையனையும் தேடிட்டு இருக்காங்க. நைட் ஃபுல்லா தேடுறாங்க. எங்க தேடினாலும் இங்க ரெண்டு பேத்தையும் காணோம். அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. ஸ்கூல்ல கிளாஸ் மேம் எல்லா பசங்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் நேரா வீட்டுக்கு தான் போகணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. இருட்டானதுக்கு அப்புறம் யாருமே வீட்டு விட்டு வெளியே வராதீங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துறாங்க. அப்படியே சாயந்தரம் ஆயிடுது. ஸ்கூல் முடிஞ்சிருது. கிளாஸ் மேம் அப்படியே வராண்டால நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஆயோ ஆப்போசிட்ல வரா. வந்துட்டு மேடம் இந்த தாயத்தை புடிச்சுக்கங்க, இது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்குறாங்க. டக்குன்னு கீழே போட்டுறாங்க. என்ன ஆயு இது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல மேடம் உங்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தாயத்து வந்துருச்சு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதை கேட்ட மேடமும் நீ என் மேல பாசம் கட்டுறதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நைட் அப்படியே அந்த கிராமத்தை தான் காட்டுறாங்க. ஊரை சேர்ந்த எல்லா மக்களுமே அவங்களோட பசங்களை இருட்டானே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்பதான் ஆயு சைக்கிள் எடுத்து எங்க கிளம்ப பாக்குறா. இதை பார்த்தா அப்பாவோ இந்நேரத்துக்கு எங்கம்மா கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இல்லப்பா நான் ப்ரே பண்ணிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் சொன்னாலுமே கேட்காம அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறா. சரி சீக்கிரம் வந்துருமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து சைக்கிள் போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அப்படியே அந்த மசூதி தான் காட்டுறாங்க. ஊர் தலைவர் அந்த ஊரை சேர்ந்த பெரியவர் அப்படியே மசூதி பக்கம் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படியே பேசிட்டு இருக்காங்க. மறுபடியும் இந்த காட்டுக்குள்ள போற ஆயு தான் காட்டுறாங்க. அப்படியே சைக்கிள்ல வந்துட்டு இருக்கா. ஆப்போசிட்ல பார்த்தா ஆதி உட்காந்துட்டு இருக்கான். ஆதி ஆதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. மறுபடியும் மசூதி தான் காட்டுறாங்க. மசூதிக்கு வந்த ஊர் தலைவர் அப்படியே ட்ரம்ஸை தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ஸ் எடுத்து தட்ட ஆரம்பிக்கிறாரு. ட்ரம்ஸ் சத்தமே வர மாட்டேங்குது. டொப்பு டொப்பு அப்படின்னு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா அப்படியே சுட்டு சுட்டா ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. என்னன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் பாக்குறாரு. அந்த சின்ன பையன் ஒருத்தர் தொலைஞ்சு போயிருப்பான். அவனோட டெட் பாடி அந்த மசூதியோட ட்ரம்ஸ்குள்ள கிடக்கு. இதை பார்க்க அவர் அப்படியே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட பெரியவர் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதே டைம் காட்டுக்குள்ள போனா ஆயுவை தான் காட்டுறாங்க. ஆப்போசிட்ல அந்த ஆதி உட்காந்துருந்தால அவனை ஆதி ஆதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அப்பதான் ஆதி அப்படியே மொல்லமா திரும்புறான். அவன் கையில முயலா நிறையான்னு தெரியல. அப்படியே கொண்டு கையில வச்சிருக்கான். இன்னொரு கையில அருவாள் வச்சிருக்கான். உடம்பு ஃபுல்லா அப்படி ரத்தமா இருக்கு. இதை பாக்குற ஆயுக்கு பயம் வந்துருது. ஆதி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கப்புறம் கையில வச்சிருக்க அந்த முயலா நிறையான்னு தெரியல அப்படியே கீழே போட்டு வெறி கொண்ட மாதிரி அப்படியே ஆயுவை துரத்த ஆரம்பிக்கிறான். அவளும் அதே இடத்துல சைக்கிளை போட்டு துண்டக்கான துணிக்கான அப்படியே வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அவனும் இன்னைக்கு போட்டே தள்ளணும் அப்படிங்கிற வெறியில துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே ஆயு வந்து ஊருக்குள்ள வந்துடுறா. அப்பதான் அந்த ஊரை சேர்ந்த ஒரு அம்மா அப்படியே கதவை திறந்துட்டு வெளியே வருவாங்க. ஆயு வந்து ஆதி அப்படியே வெறி கொண்டு துரத்திட்டு வரதா பார்த்தாங்க. இங்க வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி டக்குன்னு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு கதவை பூட்டிக்கிறாங்க. அங்க வந்து ஆதி அப்படியே கதவை கத்திச்சு நச்சு 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 அப்படியே ஓட்ட போட்டு இருக்கான். அப்பதான் அந்த அம்மாவுக்கு ஒரு ஞாபகமே வருது. பின்னாடி கதவை சாத்துற அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சாத்துற அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறாங்க. அவன் அதுக்குள்ள பின்னாடி கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறான். வந்துட்டு அப்படியே ஆயுவை கொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்திய ஓங்க ஆரம்பிக்கிறான். அப்ப பின்னாடியே துரத்திட்டு வந்த செக்யூரிட்டி அப்படியே மண்டையில அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறாரு. இதே டைம்ல ஆயுவோட அப்பா தான் காட்டுறாங்க. அவரோட கடைக்கு வெளியே நின்று இருக்காரு. தன்னோட பொண்ணு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் அவரோட கடைக்கு சைடுல இது இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே மூலமா டார்ச் எடுத்துட்டு அப்படியே அந்த பக்கம் போறாரு. போய் அந்த இடத்துல அடிச்சு பாக்குறாரு. அந்த இடத்துல ஏதோ படுத்திருக்க மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருக்கிற துணியை விலைக்கு பாக்குறாரு. பார்த்து அவருக்கு செம அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா செத்து போன சமனோட டெட் பாடி இந்த இடத்துல இருக்கு. இதை பாக்குறவரோட பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல ஆதியை காட்டுறாங்க. ஊரை சேர்ந்த எல்லாருமே அப்படியே ஆதியை படுக்க வச்சு அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஊரை சேர்ந்த பெரியவர் அப்படியே அவன் உடம்புல இருக்கிற பேயை விரட்டல அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவனோட கிளாஸ் மெம்பர் இருப்பாங்க. ஆதி இவ்வளவு கஷ்டப்படுறத பாக்குறவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு வழியா மந்திரத்தெல்லாம் சொல்லி உடம்புல இருக்கிற பேயை விரட்டிடுறாரு. அதுக்கப்புறம் ஊரை சேர்ந்த எல்லாருமே அப்படியே வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த செக்யூரிட்டி அந்த சமனோட போனா எப்படி ஆயோட அப்பா கடைக்கு வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் காட்டுக்குள்ள பார்த்தேன். ஆதி தான் அந்த பணத்தை தோண்டி வெளியே எடுத்தான். அதுக்கப்புறம் கையில முயலா நிறையான்னு தெரியல. அதோட ரத்தத்தை அப்படியே அந்த பணத்து மேலேயே ஊத்துனா அவன் மேலேயே ஊத்திட்டான். எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாங்கிற விஷயம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லும் போதே அப்படியே அவருக்கு வாமிட் வர மாதிரி ஆயிடுது. அப்படியே போய் வாமிட் எடுத்துட்டு இருக்கான். அப்பதான் ஊர் தலைவர் நம்ம ஊருக்கு யாரோ பில்லி சூனியம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஊர் தலைவர் சொன்னதை கேட்ட உடனே தான் ஆதியோட அப்பாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவரோட வீட்டுக்குள்ளேயே ஒரு தாய் தொங்கிட்டு இருக்கும். அதை எடுத்து வந்து காட்டுறாரு. இது அந்த பைத்தியக்காரன் தான் என் வீட்டுல தொங்கிட்டு போனா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அந்த தாயத்தை பார்த்தோன்னா தான் ஆயோட அப்பாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த தாயத்தை நான் சமனோட வீட்லயும் பார்த்தா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இதை கேட்டா ஊர் மக்களுக்கோ கோவம் வந்துருது. அப்ப அந்த பைத்தியக்காரன் தான் ஏதோ பில்லி சூனியம் பண்ணி நம்ம வீட்டுல அந்த தாயத்தை தொங்கிட்டு போயிட்டு இருக்கான்
அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஊர் தலைவரும் வாங்க எல்லாருமே கர்த்தாவோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த பேரை கேட்டோன்னதான் இந்த பைத்தியக்காரன் யாரு அப்படிங்கறதே நமக்கு தெரிய வருது. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பையன் அப்படியே அந்த குடிக்குள்ள கை விட்டுருப்பான்ல, அப்போ ஒரு பேய் கூட அப்படியே கையோட விரல பிடிச்சி கடிச்சு துப்பிடும்ல, அந்த பையன் தான் கர்த்தா. அந்த பையன் தான் 30 வருஷம் ஆகி இப்படி பைத்தியம் மாதிரி ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஊர் மக்கள் அப்படியே கர்த்தாவோட வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த கர்த்தாவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவன் உள்ள உட்காந்து அப்படியே மந்திரத்தெல்லாம் சொல்லி அந்த தாயத்தை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஊர் மக்கள் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி அப்படி வெளியே இழுத்துட்டு வந்துடுறாங்க. வெளியே தந்து போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊர் தலைவர் தான் தடுத்து ஏற்கனவே நம்ம ஊர்ல ஊர்பட்ட பிரச்சனை இருக்கு, இனிமேட்டு புது பிரச்சனையும் வர வேண்டாம், இவனை வீட்டை வந்து கட்டி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க இவரோட வீட்டுக்கு. அடுத்த நாள் காலையில ஆயோவை தான் காட்டுறாங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். அப்படியே அவங்க அப்பா தான் 10 போர் விட்டுருக்காரு. அப்பா கர்த்தா மாமா இதை பண்ணிருக்க மாட்டாருப்பா, அவரை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயோ அவ்வளவா சொல்றா. அது எனக்கும் தெரியுமா, ஆனா அதை வந்து ஊர் தலைவர் ஊர் சந்தைகளை தான் முடிவெடுக்கணும், சரி நான் வேணா பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு அவங்க கிளாஸ் மேம் வந்துடுறாங்க. ஆயோ பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் மேம் பார்த்தா அப்படியே அவ பதற ஆரம்பிக்கிறா. என்ன ஆச்சுன்னு அப்படியே செமையா பயப்பட ஆரம்பிக்கிறா. ஆயோட வீட்டுக்கு வந்த கிளாஸ் மேம் அப்படியே அவர் ரூம் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து நேற்று நான் கர்த்தாவோட வீட்டுக்கு போனேன், அவரோட வீட்டுக்கு நீ அடிக்கடி போவே நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்கறாரு. அப்ப ஆயோ வந்து பேக்ல அப்படியே அந்த கர்த்தா கொடுத்த மந்திர தாயத்து இருக்கும், அதை எடுத்து அப்படியே கையில வச்சுக்கிறா. அப்பதான் வந்து அவரோட வீட்டுக்கு போகும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு இப்ப காட்டுறாங்க. அங்க போனா ஆயோ கிட்ட அப்படியே மந்திரத்தை சொல்லி ஒரு தாயத்தை கையில கொடுக்குறாரு. உங்க கிளாஸ் மேம் எப்ப இங்க வந்தாங்களோ அப்ப இருந்தா பிரச்சனை நடக்கவே ஆரம்பிச்சிருக்குது. என்னோட கணிப்பு சரினா அவ உடம்புக்குள்ளதான் அந்த ஜின்னு இருக்கணும். ஒருவேளை இந்த தாயத்தை அவ வாங்கிட்டானா அவ உடம்புக்குள்ள எதுவுமே கிடையாது. ஒருவேளை இந்த தாயத்தை வாங்காம டக்குன்னு கீழே போட்டானா அவ உடம்புக்குள்ளதான் கண்டிப்பா அந்த ஜின்னு இருக்கணும். 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னை எந்த ஜின்னு அப்படியே விரல கடிச்சிச்சோ அந்த ஜின்னு தான் திருப்பி வந்திருக்குன்னு அர்த்தம். அது திருப்பி வந்திருக்குன்னா கண்டிப்பா இதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும். நீ கொண்டு போய் அந்த தாயத்தை அவ கையில கொடு, ஆனா ரொம்ப ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஆயு போயிட்டு ஸ்கூல்ல அவன் கிளாஸ் மேம் கையில அந்த தாயத்தை கொடுத்துருப்பா. மேம் இதை வச்சுக்கங்க, உங்களை இது பாதுகாக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பா. ஆனா அந்த மேம் அதை வாங்காம டக்குன்னு கீழே போட்டிருப்பாங்க. அப்பதான் ஆயுக்கு அவங்க கிளாஸ் மேம் தான் ஜின்னு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கும். அதனாலதான் வீட்டுக்கு வந்த கிளாஸ் மேம் பார்த்து அப்படியே பயந்துட்டு இருப்பா. கிளாஸ் மேம் மூலமா அப்படியே ஆயு பக்கம் திரும்புறாங்க. அப்படியே திரும்பி ஒரு மாதிரி கொடூரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னை பத்தி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா ஆயு, உன் மாமா எல்லாமே என்னை பத்தி சொல்லிட்டானாட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. உட்காந்து அப்படியே கொடூரமா மூஞ்சி கொண்டு அப்படியே க்ளோஸா வெஸ்ட். இதுக்கப்புறம் என்னை பத்தி ஏதாச்சும் நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா ஆயு, உன் மாமா நான் சின்ன வயசுலயே எனக்கு தெரியும், அவனோட விரல் எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா, சூப்பரா இருந்துச்சு, இன்னும் என்னை பத்தியாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிட்டே இருக்காங்க. அப்ப டக்குன்னு அப்படியே ஆயு அந்த தாயத்தை கொண்டு வந்து நடுவில் நீட்டிடுறா. அதை பார்த்தா கிளாஸ் அப்படியே பயந்துட்டு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தாயத்தை நீ நிறுத்திடணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயத்தை வாங்கி தூக்கி போட்டுறாங்க. அப்படியே திரும்பி பாக்குறாங்க. இறந்து போனவங்க கிளாஸ் மேமோட ஆவி அங்கதான் நின்றுட்டு இருக்கும். நீ ரொம்ப லக்கி ஆயு, இறந்து போனவங்க கிளாஸ் மேமோட பெட்டு தானே நீ, உன்னை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ இங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் உன் ஃப்ரெண்டோட கதையை முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரேன் ஆயு, அதுக்கு முன்னாடி நீ குறுக்கால வராத அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நடந்த எல்லா விஷயத்தையும் நமக்கு காட்டுறாங்க. அந்த சமனை வந்து ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல, அப்போ கூட கிளாஸ் மேம் பேசலாம் உள்ள போயிருப்பாங்க. அப்போ உள்ள போனதுக்கு அப்புறம் நீ செத்து போயிடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சமன் தூக்கியே போட்டிருப்பான். அதுக்கப்புறம் ஆதிக்கு பேய் ஓட்டிட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல கூட கிளாஸ் மேம் நின்றுட்டு இருப்பாங்க. ஆதி அப்படியே கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து சிரிச்சு தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆயோட மாமா அடி வாங்கிட்டு இருப்பாருல ஊர் மக்கள்கிட்ட, அந்த இடத்துல அவங்க நின்றுட்டு இருப்பாங்க. அந்த மாமா அடி வாங்குறத பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அப்படியே இப்பதான் ஆயு கிட்ட சொல்றாங்க. அப்படியே மூஞ்ச கொண்டு போய் க்ளோஸா வச்சுட்டு ஒரு மாதிரி அனத்திட்டு தான் சொல்றாங்க. ஆயு அப்படியே உறைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என் வழியில குறுக்கால வராத, உன் டேர்ன் வரும்போது நான் உன்னைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் மேம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்து ஆயோட மாமாவை தான் காட்டுறாங்க. சின்ன வயசுல அப்படியே நடந்ததெல்லாம் நினைச்சு அப்படியே பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த ஊரோட செக்யூரிட்டி பாதுகாப்புக்கு வெளியே உட்காந்துருப்பான். வாஷ்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த கேப்பை பயன்படுத்திட்டு ஆயு அப்படியே உள்ள வந்துடுறா. வந்துட்டு மாமா இப்ப ஆதியோட உயிர் ஆபத்துல இருக்கு, நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்ப மசூதியில ப்ரே பண்ற சத்தம் கேக்குது. இதை கேட்டா அவருக்கு அப்படியே ரொம்ப பயமா இருக்கு. சின்ன வயசுல அப்படியே நடந்ததெல்லாம் மறுபடியும் நினைச்சு பார்த்து அப்படியே பயந்து இருக்காரு. மாமா பயப்படாதீங்க, உங்களால எல்லாமே பண்ண முடியும், நீங்க நினைச்சா மட்டும் தான் அந்த பேயை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சப்போர்ட் பண்றா. அதுக்கப்புறம் 2 பேருடைய கையில அழுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அந்த செக்யூரிட்டி அங்க உட்காந்து இருக்கான். அதுக்கப்புறம் பின்னாடி பக்கமா வந்து அப்படியே மண்டையில கட்டை வச்சு அடிச்சு அப்படியே பிளாட் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆயோட மாமா நான் போயிட்டு அந்த பேயை பாத்துக்கிறேன், நீ போயிட்டு ஆதியை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தனித்தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. இதே டைம்ல ஆதியோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவன் வீட்டுல அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். இன்னும் உடம்புல பேய் இருக்கும். அப்ப அந்த இடத்துக்கு வந்து அவனோட அப்பா வா ப்ரே பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. எனக்கு டயர்டா இருக்க மாதிரி இருக்கு, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவனோட அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு அப்படி அங்க இருந்து வெளியே வராரு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஆயு வந்துடுறா. உங்களோட பையனோட உயிர் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கப்புறம் அவர் வேகமா உள்ள போய் பாக்குறாரு. பார்த்து அந்த இடத்துல ஆதியவே காணோம். அதுக்கப்புறம் ஊர் ஃபுல்லா அப்படியே ஆதியை தேட ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. இதே டைம்ல ஆயோட மாமாவை தான் காட்டுறாங்க. அந்த மிஸ்ஸோட வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ள மூலமா போயிட்டு இருக்கான். அப்ப ஜன்னல் வழியா பார்த்தா அப்படியே அந்த வயசான பேய் தான் உட்காந்துட்டு இருக்கு. அப்படியே மூலமா போயிட்டு அந்த ரூம்குள்ள பாக்குறான். அந்த மேமோட உருவத்துல இப்ப மாறி அப்படியே உட்காந்துட்டு இருக்கு. என்ன கர்த்தா வந்துட்டியா, என்னை ஞாபகம் இல்லையா உனக்கு, ஆனா எனக்கு உன்னை நல்லா ஞாபகம் இருக்கு, அப்பா உன் விரலோட டேஸ்ட் இன்னும் என்னால மறக்க முடியல கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே மூலமா எந்திரிச்சு வந்துட்டு இருக்கு. உன் செத்து போன உன் ஃப்ரெண்டு அவனால நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மூலமா பேசிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கு. கர்த்தாவும் எதையோ பார்த்து அப்படியே பின்னாடி பயந்து வந்துகிட்டே இருக்கான். இப்பதான் படத்தை செம பெரிய
ட்விஸ்ட் நமக்கு ரிவீல் பண்றாங்க. படத்தோட ஸ்டார்டிங் அப்படியே சின்ன பொண்ணு அப்படியே காட்டுக்குள்ள ஒரு பேய் இழுத்துட்டு போயிருக்கும்ல, அந்த பேய் அப்படியே வந்து அந்த பொண்ணை வந்து அப்படியே வசியம் பண்ணிருக்கோம். அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளதான் இப்ப அந்த ஜின்னே இருக்கு. அந்த பொண்ணு தான் அப்படியே பெருசா வளர்ந்து இந்த இடத்துல இந்த கிளாஸ் மேமா நின்றுட்டு இருக்கு. இதை பாக்குற கர்த்தாவுக்கு அப்படியே செம பயமா இருக்கு. இப்ப அந்த பொண்ணோட உருவத்தை அப்படியே மாறி அப்படியே மொல்ல மொல்லமா நடந்து வந்துட்டு இருக்கு. என்ன கர்த்தா, என்னை மறந்துட்டியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்னை உன்னால தடுக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வருது. டக்குன்னு அப்படியே அந்த வயசான பேயோட உருவத்துக்கு மாறிடுது. அப்படியே அந்த தாயத்தை எடுத்து அப்படியே முன்னாடி நீட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் அப்படின்னு பண்ணுது. அப்படியே பயந்து போயிட்டு வெளியே வந்து விழுந்துறான். பார்த்தா அந்த இடத்துல அந்த உருவத்தை காணா. அப்பதான் ஆயோட மாமாவுக்கு ஒரு யோசனை வருது. இது எங்க ஆரம்பிச்சுச்சோ அங்கதான் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள அந்த பால் அணிஞ்ச கலர் இருக்கும்ல, அதை நோக்கி வேகமா போயிட்டு இருக்காரு. இதே டைம்ல ஆதியா காட்டுறாங்க. அவன் முழுக்க முழுக்க அந்த பேயோட கட்டுப்பாட்டுல தான் இருப்பான். அந்த ஓடைகிட்ட வந்துடுறான். அவன் அந்த பேய் அப்படியே தண்ணியில முழுக்கிதான் கொல்ல பாக்குது. பின்னாடியே ஆயும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறா. அவளுக்கு பின்னாடியே ஆதியோட அப்பாவும் ஃபாலோ பண்ணிட்டே வராரு. அவன் அப்படியே மொல்லமா தண்ணியில இறங்கி போயிட்டு இருக்கான். அந்த பேய் அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. இதே டைம்ல காட்டுக்குள்ள இருக்கிற ஆயோட மாமாவை தான் காட்டுறாங்க. அந்த கலரிக்கு வந்து அவர் அப்படியே அந்த கலரை சுத்தி அப்படியே பெட்ரோலை ஊத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் நெருப்பு பத்தி வைக்கலான்னு போகும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு இறந்து போன அவன் ஃப்ரெண்டோட ஆவி வந்துருது. வந்துட்டு அப்படியே அவன்கிட்ட பேச ஆரம்பிக்குது. அவனும் அப்படியே அந்த ஆவி கிட்ட பேசிட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தா அந்த பேயும் நின்றுட்டு இருக்கு. அப்படியே அந்த ஆவி கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி அப்படியே ஏமாத்தி நெருப்பு பத்தி டக்குனு அந்த கலரை மேல போட்டுறாரு. அப்படியே அந்த கலரை ஃபுல்லா புடிச்சு எரிய ஆரம்பிக்குது. இதே டைம்ல அப்படியே ஆதியை தான் காட்டுறாங்க. அப்படியே தண்ணிக்குள்ள மொல்லமா இறங்கி போயிட்டு இருக்கான். ஆயும் ஆதியோட பாவம் பின்னாடி ஃபாலோ பண்ணி அப்படியே தண்ணியில இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படி நெருப்பு எரியதுனால அந்த பேயோட ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த பேய் ஃபுல்லா அப்படியே அழிஞ்சு போயிடுது. ஆதி அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுறான். அதுக்கு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அந்த இடத்துக்கு வந்து ஆதியோட அப்பாவும் ஆயும் அவனை காப்பாத்திடுறாங்க. அடுத்த நாள் காலையில அப்படியே இன்னொரு கிராமத்தை காட்டுறாங்க. ஒரு சின்ன பையன் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான் ஒரு ஆத்தங்கர ஓரமா. அப்பா அவனுக்கு மட்டும் வா விளையாடலாம் அப்படிங்கிற சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு திரும்பி அவங்க ஒரு வழி போக அந்த வழியில பாக்குறான். தூரத்துல அப்படியே ஒரு பேயோட உருவம் நின்றுட்டு இருக்கு. அப்படியே இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. பாய் பாய் மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.